ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்தார். இந்த வரிகளை அமல்படுத்த அமெரிக்க பார்லிமெண்டான காங்கிரசிடம் ஒப்புதல் பெறவில்லை. அதற்கு பதிலாக அந்த நாட்டின் சர்வதேச பொருளாதார அவசர அதிகாரங்கள் சட்டத்தை பயன்படுத்தினார். ட்ரம்புக்கு முன் அமெரிக்க அதிபர்களாக இருந்தவர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு பொருளாதார தடைகளை மட்டுமே விதித்துள்ளனர். யாரும் மற்ற நாடுகளுக்கு வரி விதிப்புகளை அமல்படுத்தியதில்லை. ட்ரம்பின் வரி விதிப்பால் இறக்குமதி பொருட்களின் விலை அமெரிக்காவில் அதிகரித்தது. இதனால் உள்நாட்டு வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் 12 மாகாண அரசுகள் சார்பில் ட்ரம்பின் வரி விதிப்பு உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கடந்த செப்டம்பரில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான 9 நீதிபதிகள் அமர்வில் விரைவாக விசாரிக்கப்பட்டு வந்தது. நேற்று பரபரப்பு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. 9 நீதிபதிகளில் 6 பேர் அமெரிக்க அதிபருக்கு அவசர சட்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு நாட்டுக்கும் வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பளித்தனர். தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் அமர்வு பிறப்பித்த உத்தரவு: சர்வதேச பொருளாதார அவசர அதிகாரங்கள் சட்டம் அதிபருக்கு வரி விதிக்கும் அதிகாரத்தை வழங்கவில்லை. ஆனால் எந்த நாட்டு பொருளுக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் வரி விதிக்கும் சுதந்திர அதிகாரத்தை அதிபர் கோருகிறார். இதற்காக அவசர சட்டத்தில் உள்ள கட்டுப்பாடு மற்றும் இறக்குமதி என்ற 2 வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து அதிகாரம் உண்டு என்கிறார். இந்த வார்த்தைகள் வரம்பற்ற வரி விதிக்கும் அதிகாரத்தை ஆதரிக்கும் அளவுக்கு தேவையானவை அல்ல. இத்தகைய பரந்த அதிகாரத்துக்கு பார்லிமெண்ட் அங்கீகாரம் தேவை என்று தீர்ப்பில் கூறினர். இந்த தீர்ப்பின் மூலம் அதிபர் ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரிகள் அனைத்தும் செல்லாதவையாகி உள்ளன. இருப்பினும் பிற சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி அதிபர் ட்ரம்ப் தன் வரி விதிக்கும் அதிகாரத்தை மீண்டும் தக்க வைக்க வாய்ப்பு உள்ளதாக சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். இதை உறுதி செய்யும் விதமாக தீர்ப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே அனைத்து உலக நாடுகளுக்கும் தலா 10% வரி விதிப்பதாக அறிவித்து அதிர வைத்தார் ட்ரம்ப்.